வணக்கம். இன்னைக்கு நாம பாலிக்கு போன ஒரு ஸ்பெஷல் பயணத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது சும்மா ஒரு ஹாலிடே மாதிரி இல்ல. இதுல ஆன்மீகமும் இருக்கு, அதே சமயம் பயங்கரமா ஊர் சுத்துறதும் இருக்கு. ரெண்டும் கலந்த ஒரு ஒரு தனித்துவமான அனுபவம்னு சொல்லலாம். நம்மகிட்ட இப்போ இருக்கிறது பாலி ஒரு ஆன்மீக மற்றும் தர்சன யாத்திரை அப்படிங்கிற ஒரு பயணக்குறிப்புல இருந்து சில பகுதிகள். ஒரு வாரம் போன அந்த ட்ரிப்போட அனுபவங்களை இது சொல்லுது. ஆமா, இந்த பயணத்தோட நோக்கம் ரொம்ப தெளிவா தெரியுது. அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதியையும் வெளியில நாம பாக்குற உலக அனுபவங்களையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பாக்குறது தான். நம்ம கிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள் அந்த அனுபவம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு, அதுக்கு பின்னால என்ன யோசனை இருந்துச்சுன்னு காட்டுது. வெறும் இடங்களை பாக்குறது மட்டும் இல்ல இது. அந்த பயணமே ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட பயிற்சியாக எப்படி மாறுச்சுங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். சரி, அப்போ அதோட மையமா இருக்கிற அந்த தினசரி வழக்கம், டெய்லி ரொட்டீன் பத்தி ஆரம்பிக்கலாமா? அது எப்படி இருந்துச்சு, ஏன் அது அவ்வளோ முக்கியம்னு சொல்றாங்க? குறிப்புகள் படி பார்த்தா ஒவ்வொரு நாளும் காலையில ரொம்ப சீக்கிரமா பிரம்மா குமாரிகளோட அமைதி இல்லம், அதாவது பீஸ் ஹவுஸ்ல தியானத்தோடையும் ஞான பகிர்வோடையும் தொடங்குது. பிரம்மா குமாரிகள்னா அவங்க மெடிடேஷன், சுய முன்னேற்றம், இதுலெல்லாம் கவனம் செலுத்துற ஒரு ஆன்மீக இயக்கம். அவங்களோட அந்த பீஸ் ஹவுஸ் தான் இந்த பயணத்துக்கே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருந்திருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு இந்த ஆரம்பம். உண்மைதான். ஆனா பாருங்க, அந்த அமைதிக்கு அப்புறம் தான் அசல் சவாலே ஆரம்பிக்குது. தினமும் கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து 12 மணி நேரம் வரைக்கும் பயங்கரமான சுற்றி பார்க்கற திட்டம். இதை ஏற்பாடு செஞ்சவங்க இதை ஒரு டிஸ்ட்ராக்ஷனா பார்க்கல. அதான் முக்கியம். இது ஒரு ஒழுக்க பயிற்சின்னு நினைக்கிறாங்க. ஓ, அப்படியா? ஆமா. எப்படின்னா, காலையில கிடைச்ச அந்த உள் அமைதிய நாள் முழுக்க வெளியில நாம பண்ற வேலைங்க மத்தியிலையும் எப்படி தக்க வச்சுக்கிறதுங்கிறது தான் இங்க பயிற்சி. இத ஒரு மாடர்ன் காலத்துக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ண ஒரு யாத்திரைக்குள் சொல்லலாம். நீங்க சொல்றத கேட்கும்போது ஒரு கேள்வி வருது. காலையில தியானம், அமைதி, அப்புறம் இவ்வளவு நீளமான, சில சமயம் டயர்ட் ஆகிற மாதிரி பயணம், இது அந்த அமைதியை கெடுக்காதா? இல்ல இந்த கான்ட்ராஸ்டே ஒரு பயிற்சியான? நல்ல கேள்வி. பெங்களூர்ல இருந்து மிட் நைட் ஃபிளைட்ல கிளம்பி காலையில டென்பசார் ஏர்போர்ட்ல இறங்குறாங்க. ஏர்போர்ட்ல இருந்து பீஸ் ஹவுஸ்க்கு பஸ்ல போறப்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. அது அவங்க நகர மைனிகர் சுற்றுலான்னு சொல்றாங்க. ஓ, ஆமா. வழியில பார்த்தா ராமர், சீத்த மாதிரி பெரிய பெரிய ஹிந்து கடவுள் சிலைகள் டென்பசார் வீதிகள்லே. இது பாலியோட அந்த ஆன்மீக அடையாளத்தை உடனே காட்டிடுது. மாலையில பீஸ் ஹவுஸ்குள்ள போனதும் அந்த பயண களைப்பெல்லாம் போற மாதிரி நல்ல வரவேற்பு நிகழ்ச்சிகள், பாலியோட பாரம்பரிய நடனம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தியானம். அதுக்கப்புறம் பி.கே. ஜானகி தீன் அப்படின்னு ஒருத்தங்க தலைமையில அப்னா பரிவார், அதாவது நம்ம குடும்பம்ங்கிற பேர்ல ஒரு கலந்துரையாடல். இந்தியால இருந்து போனவங்களுக்கும் வெளிநாட்டுக்காரங்களுக்கும் நடுவுல ஸ்நாக்ஸோட ஒரு மீட்டிங் மாதிரி. ஆமா, இது உடனே ஒரு சமூக பிணைப்ப, ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங்க கொடுத்துருக்கோம். கடைசியா அந்த கேம்பஸ்ல ஒரு அமைதியான நடை. எல்லாமே பாருங்க எவ்வளவு அழகா கோஆர்டினேட் பண்ணிருக்காங்க. அந்த முதல் நாள் ராத்திரி சாப்பாடு கூட ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க. மதுபன் கிச்சடியோட ரசம் இல்லைன்னா சாம்பார். இது வெளிநாட்டுல இருந்தாலும் ஒரு வீட்டு சாப்பாடு ஃபீலிங்க கொடுத்து அவங்கள உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கியிருக்கோம். நல்ல ஆரம்பம் தான். ஆமா. 2வது நாள் பாருங்க, அப்படியே வேற ஒரு லெவல். கலாச்சாரம், மலை உச்சி, அப்புறம் நெருப்பு நடனம்னு போகுது. வழக்கம் போல காலையில அந்த ஆன்மீக செஷன் இருக்கு. அன்னைக்கு முரளி கிளாஸ், இது பிரம்மா குமாரிகளோட முக்கியமான டீச்சிங்ஸ் படிக்கிற நேரம். அப்புறம் பி.கே. சோம்பரபாதித்தி கூட அனுபவ பகிர்வு நடந்திருக்கு. அந்த உள்முக பார்வைக்கு அப்புறம் பாலியோட பிரம்மாண்டத்தை பார்க்க கிளம்புறாங்க. கருடா விஷ்ணு கெஞ்சனா கலாச்சார பூங்கா, ரொம்ப பெரிய சிலைகள் இருக்கிற ஒரு பரந்த இடம். அதுக்கப்புறம் பாண்டவா பீச், அங்க நல்ல நீல கடல், சுண்ணாம்பு பாறைகள்னு ரொம்ப அழகா இருக்கும். அங்க மதிய சாப்பாடு. அப்புறம் கடைசியா 100கணக்கான அடி உயரமான ஒரு குன்று மேல இருக்கிற உளுவாட்டு கோயில். அந்த இடமும் அங்கிருந்து தெரியற காட்சியும் சும்மா சொல்லக்கூடாது, பிரமிக்க வைக்கும். உளுவாட்டுல ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுக்கறாங்க. குரங்குங்கிட்ட ஜாக்கிரதை, அதுங்க போனு கண்ணாடின்னு எதையா தூக்கிட்டு போயிடும் போல. ஆமா, ஆன்மீக தலத்திலயும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். சரி சரி. அந்த நாளோட ஹைலைட் என்னன்னா, சாயங்காலம் சூரியன் மறையறப்போ நடக்கிற கெச்சாக் நடனம். இது ராமாயண கதைய வச்சு ஆடுறது. மனுஷங்களோட வாய்ஸ்லயே மியூசிக் மாதிரி பண்ணி நெருப்போட ஆடுறது. ஒரு மாதிரி மயக்கிற அனுபவமா இருந்திருக்கும். அடேயப்பா. பாருங்க, காலையில தியானத்தோட அமைதி, சாயங்காலம் நெருப்பு நடனத்தோட தீவிரம். இது ஒரு நாள்லயே எல்லா உணர்ச்சிகளையும் தொட்டு பாக்குற மாதிரி இருக்கு. 3வது நாள் பயணம் புனிதமான நீர்நிலைகள், அப்புறம் நல்ல பச்சைப்பசேல்னு இருக்கிற நெல் வயல்களுக்கு போகுது.
எப்பவும் போல காலையில ஆன்மீக செஷனோட தான் நாள் தொடங்குது. அன்னைக்கு B.K. ரஜினி தீதி கூட அவ்யக்த பாலனா பத்தி ஒரு அனுபவ பகிர்வு, அதாவது சூட்சமமான அரவணைப்பை உணர்றது பத்தி. இந்த வார்த்தைகள் எல்லாம் பிரம்மா குமாரிகள் தத்துவத்துல ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டது. ஆமா, அந்த செஷனுக்கு அப்புறம் அன்னைக்கு போன இடங்கள் பாலியோட கல்ச்சரையும் நேச்சரையும் காட்டுற மாதிரி இருந்துச்சு. தம்பாக் சிரிங் புனித நீரூற்று கோயில். அங்க இருக்கிற புனித நீர்ல குளிக்கிறது, சுத்திகரிப்பு சடங்குகள்னு அது ஒரு ஆன்மீக அனுபவம். அப்புறம் உபுத் அரண்மனை, அது பாலியோட ராஜ பாரம்பரியத்தோட அடையாளம். அடுத்து உலக புகழ் பெற்ற தெகா லலாங் நெல்வயல், பரக்தான், அந்த மலைச்சரிவுல படிக்கட்டு மாதிரி இறங்குற பச்சை வயல்கள், கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்திருக்கும். கடைசியா படுவான் கோயில், அதுவும் நல்ல நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளோட இருக்கிற இன்னொரு பழமையான கோயில். இவ்வளவு இடங்களை பார்த்துட்டு திரும்ப சாயங்காலம் பீஸ் ஹவுஸுக்கு வர்றது, ரெஃப்ரெஷ் பண்றது, சாப்பாடு, மறுபடியும் அனுபவ பகிர்வு. இந்த சைக்கிள் ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு நங்கூரம் மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. வெளியில போய் உலகத்தை பார்த்துட்டு திரும்ப தங்களுக்குள்ள வர்ற மாதிரி இது அந்த பேலன்ஸ் தத்துவத்தை பிராக்டிக்கலா காட்டுது பாருங்க. 4வது நாள் ஒரு பெரிய சேஞ்ச், கடல் தாண்டி ஒரு பயணம், நுசா பெனிட்டா தீவுக்கு. ஓ, காலையில ஆன்மீக செஷன்ல B.K. அன்னபூர்ணா தீதி நிராகார் பாலனா பத்தி பேசுறாங்க. அதாவது நிராகார், உருவம் இல்லாத இறைவனோட இருக்கிற உறவை பத்தி அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அட்வென்ச்சர் ட்ரிப். ஆமா, நுசா பெனிடா அதோட கரடு முரடான அழகுக்கும் வியக்க வைக்கிற கடல் காட்சிகளுக்கும் ரொம்ப ஃபேமஸ். அங்க போறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் போட் டிரைவ், அதுவே ஒரு த்ரில்லா இருந்திருக்கும். வழக்கம் போல கோயில் கல்ச்சர்னு பாக்குறதுல இருந்து இது ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங் மாற்றமா இருந்திருக்கும். அந்த தீவோட வித்தியாசமான நிலப்பரப்பை ரசிச்சுட்டு சாயங்காலம் திரும்புறது ஒரு புது அனுபவம் தான். சரி, 5வது நாள் பயணத்தோட வேகம் கொஞ்சம் குறையுது. ஒரு வித்தியாசமான நோக்கத்துக்காக அந்த நாள். என்னன்னா ஷாப்பிங். அப்படியா? ஆமா, மதியம் வரைக்கும் ரெஸ்ட். அப்புறம் ஒரே ஒரு இடத்துக்கு போறாங்க, கிருஷ்ணா ஓலே ஓலே அப்படிங்கிற இடத்துக்கு, பாலி நினைவு பொருட்கள் வாங்கறதுக்காக. ஓ, கிருஷ்ணா ஓலே ஓலே, அது பாலில ரொம்ப பெருசு. சொல்லப்போனா தென்கிழக்கு ஆசியாவிலே பெரிய நினைவு பொருள் கடையில ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸு, கைவினைப் பொருள், சாப்பாட்டு ஐட்டம்ஸ்னு எல்லாமே ஒரே இடத்துல ஃபிக்ஸட் பிரைஸ்ல கிடைக்கும். பயணிகளுக்கு ரொம்ப வசதி. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பயணத்தோட தத்துவத்தை பத்தி இது நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. என்னது? அதாவது ஒரு நவீன கால யாத்திரைங்கிறது உலகப் பொருட்களை சுத்தமா ஒதுக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு பழமையான கோயில்ல கிடைக்கிற அனுபவம் மாதிரி ஒரு பெரிய மாடர்ன் கடையிலயும் ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும்னு இது சொல்லுது. பொருட்களை வாங்கறத கூட ஒரு கவனத்தோட ஒருவித சமநிலையோட அணுகிறது. இது ஆன்மீக பயணத்துல உலக விஷயங்களை எப்படி பொறுத்துறதுங்கிறதுக்கு ஒரு பார்வையா இருக்கலாம். ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான பார்வைதான். சரி, 6ஆம் நாள் திரும்பவும் பயணத்தோட வேகம் அதிகமாகுது. வடக்கு பக்கம் போறாங்க. கொஞ்சம் குளிர்ச்சியான மலைப்பிரதேசம், அப்புறம் ஃபேமஸான கடற்கரைக்கு. காலை செஷனுக்கு அப்புறம் இந்த பயணம். அன்னிக்கு பிளான் இயற்கையையும் கலாச்சாரத்தையும் ஒன்னா சேர்த்தது. முதல்ல பெடுகுல் பகுதியில இருக்கிற ஏரி பெரட்டன், ரொம்ப அமைதியான அழகான ஒரு மலை ஏரி. அப்புறம் சீலாஸ் அக்ரோ டூரிசம், அங்க பாலியோட விவசாய வாழ்க்கை, இயற்கை விளைபொருட்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. கடைசியா நாளோட இறுதியில தனா லாட் கோயில். இது ரொம்ப முக்கியமானது. கடலுக்குள்ள ஒரு பாறை மேல இருக்கிற கோயில். குறிப்பா சூரியன் மறையிறப்போ அலைகள் மோதுற பேக்ரவுண்ட்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். பாலியோட அடையாளங்கள்ல இதுவும் ஒண்ணு. பயணத்தோட கடைசி நாள், 7வது நாள்.
ஒரு மாதிரி ஃபேர்வெல் ஃபீலிங்கோட தொடங்குது. இந்த பயணத்தோட மையக்கருவி இதுதானே? ஆமா. அப்புறம் பயணத்தோட கடைசி பெரிய அட்ராக்ஷன் பாலி சஃபாரி. ஓ, சஃபாரியா? ஆமா, இது வெறும் ஜூ மாதிரி இல்லாம நீங்க சஃபாரில இருக்கீங்க அப்படிங்கிற உணர்வை கொடுக்கற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. காட்டு விலங்குகளை அதோட இடத்திலேயே ரொம்ப பக்கத்துல பாக்குற ஒரு விறுவிறுப்பான அனுபவம். அந்த சஃபாரி அனுபவத்துக்கு பிறகு பீஸ் ஹோஸ்ல கடைசி டின்னர். இப்போ நினைவுகளை அசை போட்டு பேக் பண்ற நேரம். நடுராத்திரிக்கு மேல ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க. ஒரு வாரம் ஆன்மீகமும் உலக சுற்றுலம் கலந்த பயணம் முடியுது. இந்த பயணம் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு காரணம்னு சொல்றது அதோட பிளானிங் தான். ரொம்ப கச்சிதமான திட்டமிடல். அத இராணுவ தர திட்டமிடல், மிலிட்டரி கிரேட் பிளானிங்னே சொல்றாங்க. அப்படியா? ஆமா. இதுக்கு காரணம் என்னன்னா, டிரான்ஸ்போர்ட், சாப்பாடு மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல பயணிகளோட சக்தி வீணாகாம அவங்க அந்த ஆன்மீக கலாச்சார அனுபவங்கள்ல முழுசா கவனம் செலுத்தணுங்கிறது தான். ஆமா. அந்த பயணக்கருவி தொகுப்பு ஜேர்னி டூல் கிட் பகுதியும் அதை தான் சொல்லுது. டெய்லி வெளியில போகும்போது என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. தண்ணி பாட்டில், சுடுதண்ணி ஃப்ளாஸ்க், ஸ்நாக்ஸ், அதை அவங்க செல்லமா டோலின்னு சொல்றாங்க. அப்புறம் மருந்துகள் கூட, பாஸ்போர்ட் விசா காப்பி, கேமரா, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான். ஆனா முன்னாடியே பிளான் பண்றது முக்கியம். அது மட்டும் இல்ல, இன்னும் சில பிராக்டிக்கல் டிப்ஸும் இருக்கு. நடக்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபீஸ் ஹவுஸ்ல இருந்து வீல் சேர் ஏற்பாடு பண்றது, சில கோயில்களுக்குள்ள போக ஆண்கள் போட வேண்டிய ஸ்பெஷல் ட்ரெஸ் பத்தின தகவல், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு இருந்தாலும் தனியா அவங்கவங்க டோலி எடுத்துட்டு போக சொல்றது. இதெல்லாம் பயணத்தை ரொம்ப ஈஸியாக்குது. குறிப்பா லோக்கல் சிம் கார்டு, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பீஸ் ஹவுஸ்லயே பண்ணிக்க முடிஞ்சதுங்கிறது பெரிய வசதி இல்லையா? பொதுவா வெளியூர் போனா இதெல்லாம் ஒரு தலைவலி. நிச்சயமா அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்துல இந்த பாலி பயணம்ங்கிறது வெறும் இடங்களை பார்க்கறது இல்ல. இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சி, ரொம்ப தீவிரமான உலக ஆய்வு, ஒரு சமூக பிணைப்பு, பிராக்டிக்கல் தேவைகளை கவனிக்கிறதுன்னு பல லேயர்ஸ் இருக்கிற ஒரு முழுமையான ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கு. ஆமா, நாம பார்த்த இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு நவீன யாத்திரைய எப்படி அர்த்தமுள்ளதா அதே சமயம் பிராக்டிக்கலாவும் வடிவமைக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அந்த தினசரி தியானம் மூலமா கிடைக்கிற உள் அமைதிக்கும் நாள் முழுக்க நீடிக்கிற சில சமயம் சோர்வூற்ற பயணங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பேலன்ஸ், அதுதான் இங்க முக்கியம்னு தோணுது. அது ஒவ்வொரு அனுபவத்தையும், அது கோயிலா இருந்தாலும் சரி, பெரிய ஷாப்பிங் மாலா இருந்தாலும் சரி, ஒரு கத்துக்கிற தருணமா மாத்துது. ஒருவேளை நம்ம இப்போதைய வாழ்க்கையோட சிக்கலான அந்த பேலன்ஸ் தேவைக்கு இது ஒரு பதிலா கூட இருக்கலாம். सफर था आनंद भरा, हर पल में बसी है यादों का एक नजारा, साथ तेरे चलकर बाबा जी हर भर दम, बारिश की बूंदों में कभी धूप अरे वाह, इधर आओ, अंदर अंदर। सफर ये हुआ प्यूरा, सफर था आनंद भरा, हर पल में बसी है यादों का एक नजारा, साथ तेरे चलकर ले लिया बाबा जी दोनों साथ में हर धड़कन, खड़े हो जाओ। बारिश की बूंदों में कभी धूप की किरण, सूरज की किरणों से शुरू हुआ ये सफर, हर मोड़ पर बाबा खुशियों का है असर, इंडोनेशिया का सफर पर चले हम संग संग, सपनों की दुनिया में बुनते रहे हम रंग।